ஆளும் வர்க்கம் என்றும் உழைக்கும் வர்க்கம் என்றும் சொல்கிறார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் உள்ளவர்கள் ஒடுக்குகிறார்கள், அதிகாரம் இல்லாதவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஒரே சாதிக்குள்ளேயே அதிகாரம் உள்ளவன் ஒடுக்குவான், அந்த சாதியில் இருக்கிறவனையும் ஒடுக்குவான். யாரு இந்த சாதியை சார்ந்தவன் காலேஜ் வச்சிருக்கிற இந்த சாதிகாரம் பூரா கட்டணமே கட்ட வேண்டாம் வந்து படிக்க சொல்றானா? சாதி பற்று தானே முடியுமா? நான் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிறேன், என் சாதிக்காரங்களா அங்கே வரலாம்ல, எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிங்க படிச்சிங்க, யாரும் ஒரு பைசா கட்டணம் கட்ட வேண்டாம் சொல்ல முடியுமா? அந்த இடத்துல சாதி ஒர்க் அவுட் ஆகாது. சாதியா இருந்தாலும் பணத்தை கட்டிட்டு போடாமா, 12 லட்சம் 12 லட்சம் கட்டு நீ சாதியா இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்? சாதி உணர்வுங்கிறது ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு எமோஷனல். இந்த அடையாளம் நிரந்தரமானதல்ல, அதை கடந்து ஒன்று இருக்கிறது. மனித குலத்தை செழுமைப்படுத்துவதற்கான தேவை இருக்கிறது, மனித குலத்தை முழுமைப்படுத்துவதற்கான தேவை இருக்கிறது. மனித குலத்தை முழுமைப்படுத்துவது என்கிற போது மிக முக்கியமான முன் நிபந்தனையே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான். மிக முக்கியமான முன் நிபந்தனையே இந்த மனித குலம் மேம்பட வேண்டும், அனைத்து ஒடுக்குமுறைகளில் இருந்து விடுபட வேண்டும், சுரண்டலில் இருந்து விடுபட வேண்டும், சமத்துவம் நிலைபெற வேண்டும் என்றால் ஆண் மேலானவன் பெண் கீழானவள் என்கிற இந்த இன்இக்வாலிட்டி என்பது தகர்க்கப்பட வேண்டும்.